ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நாம் வாழ முடியாது. இருளான வாழ்க்கை வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. அண்ணன் மேலேயுமே கையிட்டு சரிங்களா? யானையின் நேரத்தில் நீ மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நீ நண்பரானீரே. யாரியின் நேரத்தில் நீ மருத்துவரானீரே, சோதனை நேரத்தில் நீ தகப்பனானீரே. என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதான் அப்பா. அன்பார்களே, இப்பொழுது நம்முடைய தம்பி தந்தைகள், ஆசிரியர்கள், பங்கு தந்தை அனைவரும் மன்றாடி இருக்கின்றனர். எனவே கைகளை கூப்பி நாம் பேரத்தோடு ஜெயிப்போம். அன்பிலேவா இவங்க பிள்ளைகளை மருத்துவ படிக்கின்றோம். 12வது 11ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எழுதி கொண்டிருக்கின்ற மாணவர்கள் ஆண்டவரே, இவருடைய குழந்தை பருவத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவருடைய அம்மா அப்பா ஒரு வழியாக பள்ளிக்கு அழைத்து வந்த பொழுது இந்த பிள்ளைகள் அழுதார்கள். நான் ஸ்கூலுக்கு போகல என்று சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னால புரண்டு அழுதார்கள். இந்த பிள்ளைகளை இடத்தில் ஒப்படைக்கின்றோம். பள்ளி படிப்பினுடைய இறுதி ஆண்டுகள் இன்னமாக பள்ளி படிப்பையும் ஒரு ஆண்டிலே முடிக்கக்கூடிய 11ஆவது மாணவர்கள் இன்னும் பள்ளி படிப்பை தொடர இருக்கக்கூடிய 10வது மாணவ மாணவிகளையும் ஒப்படைக்கின்றோம். லோக பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வதித்தோம். இது நாங்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து லோக பிள்ளைகளுக்காக பங்கில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக அதிலும் குறிப்பாக மறைக்கட்டின் குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவருடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கின்றோம். எத்தனையோ முறை இவருடைய வாழ்க்கையானது சீர்கட்டு விடக்கூடாது, சீரழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக இவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய மனதை காயப்படுத்த என்பதை அறிந்திருந்தாலும் கூட படி என்று சொல்லி
பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த அந்த பெற்றோர்களை இருந்து பார்க்கின்றோம். இதோ தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களிடமிருந்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இதோ தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய காலத்திற்கு பிறகு சொந்த காலில் நிற்க வேண்டும், மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக பல நேரங்களிலே பிள்ளைகளிடமிருந்து வெறுப்பை சந்தித்த பெற்றோர்களை ஒப்படைக்கின்றோம். இதோட பிள்ளைகளிடமிருந்து வெறுப்பை சம்பாதித்த ஆசிரியர்களை நினைத்து பார்க்கின்றோம். நல்ல காரியங்களை சொல்லுகின்ற பொழுது இந்த ஆசிரியர் எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க, போர் அடிக்கிற மாதிரி இருக்கின்றது என்று சொல்லி இந்த ஆசிரியருக்கு பொழப்பில்லை, இந்த அம்மாவுக்கு பொழப்பில்லை, இந்த அப்பாவுக்கு பொழப்பில்லை என்று சொல்லி பெற்றோர்களை ஆசிரியர்களை வெறுத்த நேரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, யோக பிள்ளைகளை நீதாமே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்தோம். பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் என்று பாராமல் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கண்விழித்து இவர்களுக்கு பாடத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இதோ இரவும் பகலும் என்று பாராமல் பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து படிக்கட்டும் என்று சொல்லி பிள்ளைகளுக்காக எழுந்து தாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று நினைத்தாலும் கூட பிள்ளைகளுக்காக எழுந்து அவர்களை படிப்பதற்காக உதவி செய்து கண்விழித்து மகள் மட்டும் தனியாக படித்திருந்தால் சோர்வாகிவிடும், நாம் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற நினைப்பானது அந்த பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இதோ பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கண்விழித்து காத்துக் கொண்டிருந்த பெற்றோர்கள் நினைத்து பார்க்கின்றோம். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்த தியாகங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, எத்தனையோ தியாகங்கள் செய்திருந்தாலும் கூட ஆண்டவரே, தேர்வுக்காக தயாரிக்கக்கூடிய அந்த நேரத்திலே பிள்ளைகளோடு இருந்தாலும் கூட ஆண்டவரே, இதோ அந்த தேர்வு அறைக்கு இந்த பெற்றோர்கள் வர முடியாது என்பதை நாங்கள் உணர்வோம். ஆசிரியர்கள் எவ்வளவுதான் பாடத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்திருந்தாலும் கூட அவர்களும் தேர்வு அறைக்கு வர முடியாது. நீர் ஒருவர் தாமே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு சென்று தேர்வு அறைக்கு சென்று அவரோடு அருகிலே அமர்ந்து அவரோடு கூட இருந்து அவர்களுக்கு நீர் தாமே ஆண்டவரை அறிவிப்பு கூட்ட வேண்டும் என்று பார்த்து முடிகிறோம். தேர்வை நல்ல முறையை சந்திக்க நீ கிருபை புரிந்துள்ள ஆண்டவரே, இதோ இவருடைய பக்கத்தில் இருந்தாலும் இவர்களோடு கூடவே இருந்து நீ ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகளை உடைத்து ஒப்படைக்கின்றோம். இவர்களுக்கு தேவையான நல்ல உடல்களை சுமதி கொடுத்துள்ள ஆண்டவரே, தேர்வு காலங்களிலே இவர்களுக்கு வருகைக்கூடிய சலிப்புகள் அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அதையெல்லாம் எதிர்த்து வெற்றி பெற நீ கிருபை புரிந்துள்ள ஆண்டவரே, நல்ல ஆரோக்கியத்தை தந்துள்ளோம், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. இதோ தேர்வு காலத்திலே வெயிலுடைய கொடுமையின் காரணமாக இவர்கள் சோர்ந்து போகாதபடியும் இனமாக தேர்வு காலங்களிலே குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்துள்ள ஆண்டவரே. தாயும் தந்தையும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே பிள்ளைகளால் படிக்க முடியாது, எனவே இந்த வீடுகளிலே குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதித்துள்ள ஆண்டவரே. இதோ இவர்களை நீர் ஆசீர்வதித்துள்ளோம். கண்ணீரோடு இவர்கள் விதைக்கின்றார்கள், இந்த அக்களிப்போடு மகிழ்ச்சியால் அறுவடை செய்வார்கள் என்று இறைவார்த்தை கேட்பாண்டவே. இதோ பிள்ளைகளுடைய தியாகத்தையும் இன்னும் அவர்கள் கொடுத்த அந்த உடல் உழைப்பை நாங்கள் கண்ணோக்கி இவர்களை ஆசீர்வதிக்கணும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.